இன்று 27/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, திரையோதசி திதி மாலை 5:47 வரை. மூல நட்சத்திரம் மதியம் 12:34 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. மேசராசி நேயர்களே, இன்று உங்களிடம் இருந்து வந்த பிடிவாத குணம் குறைந்து நற்குணங்கள் அப்படின்றது கண்ணியமான நாவடக்கம், நல்லடக்கம் என்பதை புரிந்து கொள்ளும் நன்னாள். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறனால திடீர்னு கோவப்பட்டு ஏதோ பேசிட்டோமோன்னு சொல்லி தனிமையாக இருக்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இன்றைக்கு மௌனமாக இருந்து காரிய சாதனை செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளுக்கு குடும்பத்தில் மதிப்பு கூடும். தொழில் ரீதியில் பார்த்திங்களா, நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபகரமாகவும் குடும்பத்துக்கு யோகமாகவும், அதே நேரத்தில் பார்த்திங்களா வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில சஞ்சலங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பெருசுப்படுத்தாமல் அது கொஞ்சம் ஒதுங்கி விலகி இருக்கிறது நல்லது. பொது விஷயங்களில் தலையிடும் போது வார்த்தைகள் ரொம்ப அவசியம். இன்று உங்களுக்கு பேச்சு மேட்ரு மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எந்த நேரத்தில் எதுவும் பேசுகிறேன்னு தெரியாமையே நடந்துகிட்ருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளோட ரொம்ப அந்யூன்யமாக இருப்பீங்க. குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். மனைவி உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் நீங்கள் மனைவி மீது வைத்திருக்கின்ற அன்பும் இன்று கட்டுக்கணங்காமல் இருக்கும். அதிக பாசத்தோட குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. கல்வியில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, கடன் சுமை குறைவதற்குண்டான வழிகளை தேடிக்கொள்வீர்கள். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு திருநாள். காரணம் சனி வக்ரம் பெறக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சகோதர வழியில் யோகம். தடைப்பட்டு வந்த சொத்து பிரச்சனைகள் தீர்வு பெறும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் பெறும்போது, 11ஆம் இடம்ன்றது ரிஷபத்துக்கு குரு யோகக்காரகன் அல்ல. ஆனால் ரிஷபராசிக்கு சனி யோகக்காரகன். ஆனால் அவர் குரு வீட்டில் போய் அமர்ந்திருக்கும் போது வேலை செய்யலை. இப்போ வக்ரமாக இருக்கும்போது பார்த்திங்களா, இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. தடங்களாகவே இருந்த வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு நன்னாள். திறமைகள் இருந்தும் நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலையே அப்படின்ற ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, குருவுடைய ஆதிக்கம், கோச்சாரத்தில் குரு உச்சம் பெற்று தான் அமைந்திருக்காரு. அது உங்களுக்கு மனோபலத்தை, மனோதிடத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். நீங்களுடைய தொழில் ரீதியில் பார்த்திங்களா, கூட்டு முயற்சிகளை தவிர்த்துறது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கூட சில நண்பர்கள் உங்களை சுற்றுலா போகலாம், நம்ம வெளியூர் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நீங்கள் கூட்டோடு சேர்ந்து போகக்கூடாதுங்க. இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா
கண்ணுக்கு எட்டின தூரம் வந்து வெளிச்சமாகவே இருக்கும். ஒளி விளக்கு ஏற்றிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி பேசினவங்களாம் இன்றைக்கி உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து சாதகமாக தான் இருக்குதா அப்படின்ற கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கும். காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இன்றைக்கி வக்ரமாகிறாரு. வக்ரம் பெற்றால் என்னன்னா 9ஆம் இடத்தினுடைய பலம் தான் கொடுப்பாரு. அந்த 9ஆம் இடத்தினுடைய பலம் என்ன அப்படின்னா, பாக்கியஸ்தானம். எப்போவுமே வராத பணம் திரும்ப கிடைக்கும். அதே நேரத்தில் தகப்பனாருடைய வழியில் சொத்து பிரச்சனைகள் வந்து முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரம் தாயார் ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிக மிக பாசத்தை காட்டி அவங்களுடைய அரவணைப்பால் உங்களுடைய சிந்தனைகளில் வந்து ஒரு தெளிவு கொடுப்பாங்க தாய். அதே மாதிரி தாரமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மனைவி வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று விளங்கும். குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்கள் வந்து பார்த்திங்களா சிறு சிறு மாற்றங்கள், இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வெற்றியை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ படவட்டம்மன். கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை காணுவீங்க. அபரிமிதமான அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காத ஒரு தனவரவு, எதிர்பாராத ஒரு நண்பருடைய பழக்க வழக்கங்கள். நம்மலாம் வாழ்க்கையில் வந்து தெளிவடைவோமா அப்படின்ற மாதிரி தெளிவில்லாமல் இருந்தீங்க. அந்த தெளிவு கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நீங்கள் சனி வக்கர ஆகக்கூடிய இன்றைய நாள் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்று இப்போது அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது நீங்கள் இதுவரையிலுமே சிந்திச்சிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சிகள், நீங்கள் போட்ட திட்டங்கள், அதுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்னாள். என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம், நம்ம தேடிட்டு இருக்கிறோம், கிடைக்கலையே, எதையோ தேடுறோம் இல்லை, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடும் போதே எதுவுமே கிடைக்கலையன்ற கவலைகள் தீருகின்ற ஒரு நன்னாள். நீங்கள் எடுக்கின்ற திட்டங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே குரு அமர்ந்ததுனால. அப்போ ஜென்ம குரு அப்படின்னா ராமன் வனத்திலே அப்படிம்பாங்க. ராமன் வனத்திலே அப்படின்றது வந்து கடகராசிங்க எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தைகள் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்த மாதிரி இருந்தாலும் ஆனால் உங்களை மகிழ்ச்சிகரமாக அவங்க வைத்து கொள்வார்கள். அவங்க சங்கடப்படுவாங்க, வேதனைகள், அப்பா அப்படி கஷ்டப்படுறாரு, அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி குடும்ப கவலைகள் குழந்தைங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் வந்து குடும்பத்துக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு நன்னாள். உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சியும் பதவி உயர்வும் தேடி வரக்கூடிய ஒரு நன்னாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியில் வந்து நீங்கள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு தோரணை ஏற்படுத்தி விட்டாங்க. சனி 8ஆம் இடத்துல போச்சுன்னா சில நல்லவர்களையும் சில கெட்டவர்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். நம்ம கெடுதல் எப்போ தெரிஞ்சிட்டோமோ அப்போ தான் நல்லது நடக்கும். எல்லாத்தையும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு போயிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து கண்ணை கட்ட அவுத்துட்டு தெளிவாக பார்வைப்படுவீங்க. இது யார், இவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நன்னாள். சிம்மராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே சனி வந்து பகை. அவர் 6-8 பண்ணல மறைஞ்சாதான் உங்களுக்கு யோகம். எதிரிகள் எதிரில் நின்னாவே யோகம் இல்லை. எதிரிகள் உங்களுக்கு வந்து மறைஞ்சு தான் இருக்குதுங்க. சனி வந்து அஷ்டமத்தில் அமர்ந்தால் கூட நல்லதுக்கு நினச்சிக்கங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியிலும் சரி, அடுத்து வந்து குடுக்கல் வாங்கல் அந்த ரீதியிலும் சரி, குடும்பத்தில் வந்து மனக்குழப்பங்கள் இருந்ததும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நன்னாள். கஷ்டமான விஷயங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளியின் நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அடிக்கடி கவனம் செலுத்திக்கங்க. ஏன்னா பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். பிரயாணங்களை தவிர்க்கவும்.
கலைத்துறையினர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான். கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் அமைதியாக சென்றாலும் மற்றவங்க உங்களை அமைதியாக இருக்க விடமாட்டாங்க. ஏதாவது ஒரு மாதிரி உங்களை சீண்டுதல் போட்டு வாயை பேச வைப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருந்துக்குங்க. ஏன்னா காரணம் வந்து என்ன, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து இன்றைக்கு வக்ரம் 6ஆம் இடத்துக்கு போகுதுங்க. 6ஆம் இடம்ன்றது வந்து எப்பவுமே தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இன்னொன்று விரோதத்தை குறிக்கக்கூடிய இடம். தொழில் போட்டிங்கிறது தான் அந்த 6ஆம் இடமே. நீங்கள் என்ன பண்ணாலும் எதிராளிங்க உங்களை வந்து வீழ்த்துறதுக்குன்னே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் உடைச்சிட்டு அதை சினங்கொன்ற யானை போல் நீங்கள் மற்றது எல்லாத்தையும் உடைச்சிட்டு லாபத்தை நோக்கி செல்கின்ற ஒரு நன்னாள். எதிரிகள் உங்கள்கிட்ட வந்து யாரும் ஜெயிச்சுட்டு போக முடியாது. காரணம் வித்தைகாரகன். நீங்கள் வித்தைகளாலே சில விஷயங்களை வெற்றி பெற வச்சு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டிலே வாழக்கூடிய ஒரு மாமனிதர். என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் விரும்பியதை வாங்கி கொடுக்கறது, இல்லை குழந்தைங்களுக்காக சில நல்லது செய்யக்கூடியது, செலவை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர். அதே போல் இந்த ராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறத விட அவங்களுக்கு கௌரவம், பதவிகள், கௌரவத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பூராவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களை வந்து புகழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அன்பும் அரவணைப்பும் தேடி வரும். குடும்பத்திலையும் சரிங்க, வெளி வட்டார பழக்கத்திலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எதிர்பாராத ஒரு தன வரவும், குடும்பத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் நல்லவராகவே வாழ்வீர்கள். காரணம் வந்து நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்துருவீங்க. அது எப்பவுமே மனிதநேயம் முக்கிய ஒரு நல்லவருக்கு சில சோதனைகளை வரத்தான் செய்யும். சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த மனிதர் நீங்கள். இன்றைக்கி வந்து சனி வந்து இன்றைக்கி வக்ரமாகிற நாள். அப்போ துலா ராசிக்கு பார்த்திங்களா 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெறுறாரு. 6ஆம் இடத்துல இருக்கும்போதும் ருணரோக எதிர்ப்பு ஸ்தானத்தை நீங்கள் சந்தித்தாலும் வெற்றி பெறக்கூடிய வல்லமை படைத்தவர். உத்தியோகத்தில் மேலதிகாரின் பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நற்பலனை உண்டாக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, நீலம். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களின் எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். நல்ல மனிதர்களுடைய நட்பு தேடி வரும். கொடுத்த கடன்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்கள் மனது நிலையை உற்சாகப்படுத்தும். குடும்பத்தினரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இடையே இருந்து வந்த சிறு சிறு மன சஞ்சலங்கள் தீருகின்ற ஒரு நன்னாள். அதிக கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தேவையில்லாத கோபத்தை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். கோபம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கலைஞர்களுக்கு மிக உன்னதமான நன்னாள் இது. உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. பொது விஷயங்களில் அதிக தலையீடு செய்ய வேண்டாம் என்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சங்கொன்ற ஒரு அற்புத மனிதன் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு படியும்
வெற்றி படிக்கட்டுகளாக அமையும். காரணம், 4ஆம் இடத்தில் இருந்த சனி சுகஸ்தானம் என்கின்ற ஒரு இடத்தில் இருந்த சனி பகவான் மன உளைச்சல், மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி நீங்கள் போன ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து 3ஆம் இடத்தினுடைய பவர் உங்களுக்கு ஆரம்பிச்சனால வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு தலை சிறந்த நன்னாள். சகோதரன் மூலிமா லாபகரமாக இருக்கும். சகோதர பாசம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, எப்போயே கொடுத்த கடன் வராதுன்னு முடிவு பண்ணின விஷயங்கள் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆசிரியர்களிடம் மாணவர்கள் நல்ல நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நன்னாள். வெளிநாட்டு பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய நட்புகள், அதே நேரத்தில் புகழ்பெற்ற ஒரு நன்மனிதர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். மகர ராசி நேயர்களே, மன்னிக்கும் குணம் கொண்ட நீங்கள் இன்று சிறு சிறு சஞ்சலத்தையும் அடைவீங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மன்னிச்சிட்ருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். என்ன காரணம்னா, ராசியாதிபதியே 3ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறாருங்க. வக்ரம் பெற்ற என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் நமக்கு கெட்ட பேர் தானே வருது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து யானை பலம் கொண்ட ஒரு குணம் படைத்தவர். இதையெல்லாம் தாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு சவாலாக ஏற்று இன்று நீங்கள் தொழில் ரீதியில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நன்னாள். பழைய தொழிலை புதுப்பித்து அந்த தொழில் மூலிமா சில லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்று விளங்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு சில கௌரவங்கள், அந்தஸ்துக்கு வரும்போது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு அப்படின்றது உங்கள் மன திருப்தியும், குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உறவினர்கள் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் வந்து இடப்பெயர்ச்சி, பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் கிடைச்சாலும் மனசுக்குள்ளே திருப்தி இல்லையேன்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள், சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தரும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த உங்களுக்கு இன்று சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்ன சவால் அப்படின்னா, நீ எப்படி முன்னேற பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டவங்களுக்கு மத்தியில் இன்று நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணக்கூடிய நன்னாள். அதே நேரம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வந்து நிறைய பேர் கன்திஷ்டின்னு சொல்லுவாங்க. கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாருன்ற மாதிரி பல பேர் பல விதமாக பேசினாலும் கூட நீங்கள் எதையும் காதில் போட்டுக்கிற கேரக்டர் கிடையாது. ஏன்னா கும்பன்றது வந்து அண்ணாந்து பார்க்கணும். கோபுர கலசம் தான் கும்பம். கோபுர கலசத்தை வந்து யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் இன்று வந்து ராசியாதிபதி சனி பகவான் வக்ரகதியாக போகிற நாள். அந்த வக்ரகதி என்ன பண்ணுன்னா, இன்னொருத்தருடைய பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான். அது புண்ணியங்கள் நிறைய தேடி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அன்னதானம்லாம் போடுவீங்க. மனசுக்கு திருப்தியாக முதியோர்கள் நினச்சி நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் முத்துமாரி அம்மன். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய கண்ணியமான பேச்சும் கட்டுப்பாடான செயலும் உங்களுக்கு, உங்களை சார்ந்தவங்களுக்கும் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய பக்கபலத்தை தரும். தொழிலை விரிவுபடுத்த சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகும். ஆனால் கடன் வாங்கினா கூட
ஆனால் கடன் தானே அப்படின்னு இல்லாமல் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய நாள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத எதிர்ப்புகளும் கிளம்பும். எதையுமே பற்றி கவலைப்படாத ஒரு ராசி தான் மீனராசி. காரணம் வந்து ராசியிலேயே சனி அமர்ந்திருக்காரு. அது வக்ரமாகக்கூடிய இன்னைக்கு உங்களை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த பயணம் வந்து உங்களுக்கு வெற்றியை தான் தரும், தோல்வியை தராதுன்றது நிச்சயம். 11ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு சனி பகவான், 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான். பணம் வந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இன்றைக்கி தன வரவு வரக்கூடிய நன்னாள். அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிப்பீங்க. ஒரு பூமி வாங்கிறது, இல்லை வண்டி வாங்கிறது, இல்லை நகைகள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான நாள் தான் இன்று. இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. இன்று நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும்.